எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ பதிவு. இந்த வீடியோ பதிவை கொண்டு போய் சரியான இடத்திற்கு சேர்க்க வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. ஏன்னா இது தனிப்பட்ட வீடியோ பதிவு இல்லை. எனக்காக நான் இங்கே பேச வரலை. லட்சக்கணக்கான மதிப்பிற்குரிய டிஆர்பி மற்றும் டிஎன்டெட் தேர்வர்கள் சார்பாக எங்கள் சார்பாக நீங்கள் பேசுங்க சார், எங்களுக்காக நீங்கள் பேசுங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் என்ன இங்கே அனுப்பிச்சி வச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய மதிப்பிற்குரிய அரசுக்கும் நம்மளுடைய மதிப்பிற்குரிய டிஆர்பிக்கும் நன்றி. ஏன்னா 2025 ஆண்டு மறக்கவே முடியாது. டிஎன்டெட் பாஸ் மதிப்பெண்களை குறைத்து தேர்வு முடிவுகளை வெளியிடணும் என்கின்ற நம்மளுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டு பாஸ் மதிப்பெண்களை குறைச்சி தேர்வு முடிவுகளை வெளியிட்டாங்க. அதனால் பாஸ் மதிப்பெண்களை குறைச்சனால இன்று லாட்ஸ் ஆஃப் பேர் பாஸ் ஆகிருக்கிறாங்க. அடுத்தடுத்த கட்டம் அடுத்தடுத்த தேர்வுகளுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டாங்க. சார், அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு நான் அடுத்த நியமன தேர்வு எழுதி வேலை வாங்குறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் சார். அந்த சர்டிஃபிகேட்டை வச்சு இப்போ நான் அடுத்து ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் அப்ளை பண்ணுறேன் சார். ஏன்னா எத்தனை பேர் இருந்தாலும் சரி, டிஎன்டெட் டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அந்த சர்டிஃபிகேட்டு அது என் கூட இருக்கும் போது எனக்கு ஒரு நம்பிக்கை வருது சார். ஸோ அந்த அளவுக்கு அதோடைய ஒரு எஃபெக்ட், ஒரு குட் எஃபெக்ட். ஸோ அதற்கு நம்ம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் என்றும் நம்முடைய அரசுக்கும் டிஆர்பிக்கும். இந்த ஷீட் எதுக்கு இங்கே வச்சுருக்கீங்க அப்படின்னா, இது ஒரு பிளாங்க் ஷீட். இதில் நம்மளுடைய மிக முக்கிய கோரிக்கைகளை எழுத்து வடிவத்தில் எழுதி அஃபிஷியல் வீடியோ பதிவாக, அஃபிஷியல் ரெக்வஸ்ட் வீடியோவாக சென்ட் பண்ண போகிறோம். இதில் என்ன எழுதணும் என்பதை ஆல்ரெடி நீங்கள் சொல்லிட்டீங்க. அது இதில் ஃபில் ஆகிடும், அதுக்கான பதிவு வந்துடும். உங்களுக்கு அதை தாண்டி உங்களுடைய கோரிக்கைகள், இப்போது காலையில் ஒருத்தங்க கால் பண்ணினாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபோன் நானே அட்டென்ட் பண்ணேன். இது மாதிரி கார்பன் ஷீட் சார், அதாவது நம்ம டிஆர்பி எக்ஸாமினேஷன் எழுதிட்டு வரோம். நம்ம என்ன அதை சொன்னாங்க லைக் அவங்க கார்பன் ஷீட் இருக்கும் சார். ஸோ கார்பன் ஷீட் ப்ரொவைட் பண்ண ஓஎம்ஆரில் அப்போ நம்ம என்ன டிக் பண்ணியிருக்கோன்னு தெரியும். ஸோ நமக்கு அது ஒரு ப்ரூஃபாக இருக்கும் அப்படின்னு சொல்லி காலையில் ஒரு மேம் இது மாதிரி அது எங்களுக்காக நீங்கள் ரெக்வெஸ்ட் பண்ணுங்கள் சார். அது திரும்பி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அந்த கார்பன் ஷீட்டை நம்ம ஆக்சுவலாக நம்ம டிஆர்பி எக்ஸாமினேஷன் எனி ஒன் எக்ஸாம் எழுதுகிறோம். ஓஎம்ஆரில் நம்ம டிக் போடுறோம், நம்ம ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறோம். அது நம்ம கார்பன் ஷீட் இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ நாளைக்கு உங்கள் அஃபிஷியல் டென்டேட்டிவ் ஆன்சருக்கையோ இல்லை அஃபிஷியல் ஃபைனலுக்கு கொடுக்கும்போது இங்கே பாருங்கள் சார். ஸோ அது நமக்கு ஒரு ப்ரூஃபாக இருக்கும். ஸோ அதனால் அது போன்ற கோரிக்கைகள், உங்களுக்கு என்ன கோரிக்கைகளோ கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பதிவுக்குள்ளே போயிடலாங்க. ஏன்னா இன்ட்ரோவே ரொம்ப பெரிய இன்ட்ரோ ஆயிடுச்சு. ஓகே, ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்டெட் பாஸ் மார்க். ஏன்னா அதை பற்றி நம்ம பேசல அப்படின்னா கஷ்டமாக போய்டும் இல்லை. டிஎன்டெட் பாஸ் மதிப்பெண்கள், அதாவது தமிழகத்தில் ஒரு மதிப்பிற்குரிய ஒரு ஆசிரியர் ஆக வேண்டும் என்றால், ஒரு ரெஸ்பெக்டிவ் ஆசிரியர் ஆகணும். பிடி அசிஸ்டண்ட் ஆர் பிஆர்டிஇ இல்லை எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர்ஸ் ஒரு மதிப்பிற்குரிய ஆசிரியராக வேண்டும் என்றால் 2 தேர்வு நம்ம எழுத வேண்டியது இருக்குது. ஒன்று தகுதி தேர்வு சார், டிஎன்டெட்டு சார். அடுத்த அப்படின்னு பார்க்கும் பொழுது நியமன தேர்வு சார். இப்போ பேப்பர் 1 பாஸ் என்றால் ஜென்ரலி செகண்டரி கிரேட் டீச்சர் எஸ்ஜிடி. பேப்பர் 2 பாஸ் என்றால் அடுத்தது யூஜிடிஆர்பி, அதாவது பிடி அசிஸ்டண்ட் பிஆர்டிஇ. அப்போது இது தகுதி தேர்வு தானே சார். ஸோ இது ஒரு நியமன தேர்வு இல்லை, தகுதி தேர்வு தான். அப்படிங்கிற அடிப்படையில் ரெஸ்பெக்ட் டு எல்லா கேட்டகரிக்குமே 60ஆக வைக்கலாம் சார், 60ஆக வைக்கலாம். ஸோ கம்மிங் 2022 வைக்கலாம், 2025 தேர்வு எழுதியிருக்கிறோம் அதுலேயுமே வைக்கலாம். தகுதி தேர்வு என்கின்ற அடிப்படையில் ஸோ எல்லா ரெஸ்பெக்ட் கேட்டகரிக்கும் 60ஆக வைக்கலாம் என்பது தேர்வர்களுடைய மிக முக்கிய கோரிக்கைகளாக இருக்குது. ஸோ தேர்தல் தேதி அறிவிப்புக்கு முன்னதாக இது ரிலேட்டடாக ஏதாவது அரசு இருந்தோ இல்லை டிஆர்பி தரப்பில் இருந்தோ ஏதாவது அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி மிக முக்கிய ஒரு எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. இன்றளவும் அவர்கள் நம்பிக்கையோடு இருக்கின்றனர். என்னென்னா
இது போன்ற அரசு மக்களுக்காக, மாணவர்களுக்காக, தேர்வர்களுக்காக தொடர்ந்து அவர்களுடைய கோரிக்கை ஏற்று அவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு செயல்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் நம்மளுடைய கோரிக்கை ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை தானே சார். அப்போ அந்த கோரிக்கை ஏற்கப்படும் என்று இன்றளவும் தேர்வர்கள் நம்பிக்கையோடு இருக்காங்க. அவர்களுடைய நம்பிக்கையை உண்மையாக்க வேண்டி நாங்களும் கோரிக்கை முன்வைக்கிறோம். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும் பொழுது டிஆர்பி ஆனுவல் பிளானர் 2026 டிஆர்பி ஆனுவல் பிளானர் வெளியிட்டாங்க. அதுவுமே ரொம்ப ஒரு எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு பிளானருங்க. ஏன்னா தேர்தலுக்கான வருடம், தேர்வுகளுக்கான வருடம் சார். இப்போ டிஎன்பிஎஸ்சிலாம் பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 நீட்டாக போட்டு விட்டாங்க. அதே போன்ற டிஆர்பியும் அதே போல தான் மிக முக்கிய தேர்வுகள், நம்ம எதிர்பார்க்கின்ற தேர்வுகள் யூஜி டிஆர்பி, எஸ்ஜிடி, பிஜி டிஆர்பி, பிஇஓ இதெல்லாம் வரும்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் பார்த்தா ஒரே ஒரு நியமன தேர்வு தானே சார் மிக முக்கியமானதாக கொடுத்துருக்குறாங்க. அப்போ அந்த பிளானர் ரிவைஸ் பண்ணுவாங்களா? ஸோ அது போன்ற அந்த பிளானர், ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் ஒரு ரெக்ரூட்மெண்ட் போர்டு, ஒரு ரெக்ரூட்மெண்ட் கமிஷன், டிஎன்பிஎஸ்சி ஆர் எஸ்எஸ்சி ஆர் பேங்கிங், ஐபிபிஎஸ், ரயில்வேஸ், ஆர்ஆர்பி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, எனி ஒன். ஸோ தேர்வர்களுடைய முதல் நம்பிக்கையாக பார்க்கப்படுகின்றதே பிளானர் தான். இந்த பிளானர் பார்க்கும்போது இஃப் சப்போஸ் இதுதான் பிளானர், இப்போ இது டிஎன்பிஎஸ்சி பிளானர், இது பார்க்கும் பொழுதே நமக்கு ஒரு நம்பிக்கை. அடடா, குரூப் 1 போட்டிருக்காங்க, குரூப் 2 போட்டிருக்காங்க, குரூப் 4 போட்டிருக்காங்க, அப்போ எனி ஒன் நம்ம போயிடலாம் சார். அப்போ நம்ம டிஆர்பி பிளானர் பார்க்கும் பொழுது நம்ம என்ன தான் சார் அது எப்படி அது எப்படி சார் நம்ம எடுத்துக்கிறது? இப்போ 2025 பிஇஓங்கிற ஒரு தேர்வு, பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர், அந்த தேர்வை நாங்கள் டிஆர்பி தேர்வர்களுக்கான ஒரு வரமாக பார்க்குறோம், ஒரு கிஃப்டாக பார்க்குறோம். அந்த தேர்வு நமக்கு பிளானரில் இடம்பெற்றுள்ள ஒரு தேர்வு. அந்த தேர்வுக்கான அறிவிப்பு எங்கே சார்? பிஇஓ தேர்வுக்கான அறிவிப்பு எங்கே சார்? அதே போன்று நாம் எதிர்பார்க்கின்ற இப்போ டிஎன்டெட்டு ரிசல்ட் கொடுத்துட்டாங்க, 2025 ரிசல்ட் கொடுத்துட்டாங்க. இப்போ பேப்பர் 2 முடித்தவங்க அடுத்து யூஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்காக யூஜிடிஆர்பி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ பேப்பர் 1 எஸ்ஜிடி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் எஸ்ஜிடி தேர்வுக்கான அறிவிப்பு எங்கே சார்? பிஜிடிஆர்பி தேர்வுக்கான அறிவிப்பு எங்கே சார்? ஸோ இது போன்ற ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு எக்ஸாமினேஷன், அதாவது எங்களுடைய கோரிக்கைகள் சேர்த்து கோர்த்து பார்க்கும் பொழுது என்னவாக இருக்குது அப்படின்னா, அதாவது பிளானரில் இடம்பெற்று தான் அறிவிப்பு வெளியாகணும் என்று நாங்கள் நினைக்கலைங்க, சரிங்களா? எங்களுடைய கோரிக்கை டிஆர்பி தரப்பிலிருந்து வருடம் மிக முக்கிய தேர்வுகளாக பார்க்கப்படுகின்ற டிஎன்டெட், ஸ்பெஷல் டெட் கேட்கல, ஸ்பெஷல் டெட்டும் வேண்டும் தான். 2025 போல் அனைவருக்குமான டெட், காமன் டிஎன்டெட், ஒர்க்கிங் டீச்சர்ஸே என்ன சொல்கிறாங்க சார், காமன் டிஎன்டெட்டே வச்சிருக்கலாம் சார். 2025 நவம்பர் மாதம் 15ஆம் தேதி 16ஆம் தேதி நடைபெற்ற டிஎன்டெட் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2 போன்று 2026 ஸோ நமக்கு அந்த டிஎன்டெட் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டாங்க. அது பார்த்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா செம்ம ஹாப்பி, சூப்பர் சார். ஆனால் உள்ளே போய் பார்க்கும்போது ஒர்க்கிங் டீச்சர்ஸ், சூப்பர், ஒர்க்கிங் டீச்சர்ஸ்க்கான ஒரு வாய்ப்பு, பட் அது அனைவருக்குமான வாய்ப்பாக மாற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை அந்த அறிவிப்பு வெளியாகும் போதே நமக்கு அந்த கோரிக்கை நம்ம முன் வச்சிருந்தோம். ஸோ நமக்கு டிஆர்பி தரப்புலேருந்து மிக முக்கிய தேர்வுகளாக பார்க்கப்படுகின்ற டிஎன்டெட், எஸ்ஜிடி, யூஜிடிஆர்பி அண்ட் தென் பிஜிடிஆர், மோஸ்ட் ஆஃப் த பேர் கேட்குறது நம்மகிட்ட இதுதான். ப்ளஸ் நீங்கள் உங்களுடைய கோரிக்கைகள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போது இது போன்ற இந்த பிளானரில் சார் கம்மி வேக்கன்சி கூட கொடுக்கட்டும் சார், ஆனால் கொடுக்கட்டும் சார், ரெகுலராக இருக்கட்டும் சார், அப்போ தான் ஒரு டச்சில் இருக்க முடியும். ஸோ எங்களோட கோரிக்கையும் இதே தான் இருக்குது. அதாவது எங்களுக்கு நம்பிக்கை உண்டு, அதிக அளவிலான நம்பிக்கை உண்டு அரசு மீதும் மற்றும் நம்மளுடைய டிஆர்பி மீதும். ஏன்னா அவங்க ரெகுலராக பிளானர் தராங்க. 2025 பார்க்கும்போது பிளானர் இல்லாத தேர்வை கண்டக்ட் பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் எவ்வளோ சிறப்பான விஷயம் தெரியுங்களா? அன்றைக்கி டிஎன்டெட்டு அந்த எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணனால இன்றைக்கி எத்தனை பேரோட லைஃப் சூப்பராக மாறி இருக்குன்னு தெரியுங்களா? அந்த டிஎன்டெட்டை பாஸ் பண்ணனால உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட் இருக்குங்க. அந்த டிஎன்டெட்டு குவாலிஃபிகேஷன் எக்ஸாம்னா சர்டிஃபிகேட் இருக்கும். இப்போது எந்த வேறு ஒர்க்கும் இல்லை, என்ன பண்ணுறது? இப்போது ஒருத்தவங்களுடைய ஃபேமிலியை ரன் பண்ணணும் அப்படின்னா அவங்களுக்கான ஒரு ஒர்க் தேவை.
அப்போது அந்த சர்டிஃபிகேட் வந்து அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்குது. நான் டீச்சர் எலிஜிபிள் டெஸ்ட்டு குவாலிஃபைடு, நான் குவாலிஃபைட் டீச்சருங்க. அப்போ நாளைக்கு நான் ஒரு ஸ்கூலில் போய் நான் ஒர்க் பண்ணுறது போன்ட்டு நான் டிஎன்டெட் பாஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் குவாலிஃபைடு. ஸோ அப்போ அவர்களுக்கான ஒரு ப்ரிஃபரன்ஸ் அவங்க என்ன பண்ணுறாங்க, அட்லீஸ்ட்டு அவங்க வந்து இது மாதிரி வந்து ஒரு ஸ்கூல்லேயாச்சும் ஒர்க் பண்ணிக்கிட்டு அடுத்த நியமன தேர்வுகளுக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. அது எங்களை பொறுத்த வரைக்கும் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒர்க்கு, ஒரு சேலரி இருந்தாலே அவர்களுடைய பாதி கஷ்டம் தீர்ந்த மாதிரி. அப்போது அந்த அன்றைக்கி 2025 நீங்கள் கண்டக்ட் பண்ண டெட்டு மூலம் இன்றைக்கி எத்தனையோ பேர் நல்லா இருக்கிறாங்க நாங்கள் பார்த்த வரைக்கும். அப்போ இந்த தகுதி தேர்வுனாலே இத்தனை பேர் நல்லா இருக்கிறாங்க அப்படிங்கிறப்போ, இத்தனை பேர் வந்து பெனிஃபிட்டாக இருக்காங்க அப்படிங்கிறப்போ, நியமன தேர்வுகள் கண்டக்ட் பண்ண, அதுவும் பிஇஓ 2025 போட்ட ஒரு தேர்வு. அப்போ இந்த 2026 கண்டக்ட் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்னா எத்தனை பேர் பிளாக் எஜுகேஷனல் ஆஃபீஸர் ஆவாங்க ஆஸ் பர் தட் வேக்கன்சி, வட்டார கல்வி அலுவலர். அப்போ டிஆர்பி தரப்பிலிருந்து ரெகுலராக நமக்கு அறிவிப்புகள் வெளியாக வேண்டும், எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் மிக முக்கிய கோரிக்கையாக இருக்குது, பார்க்கப்படுது. ரெகுலராக டிஆர்பிக்குள்ளே வரோமா ஒரு நம்பிக்கை சார். பிளானரில் பாருங்கள், தகுதி தேர்வும் கொடுத்துருக்காங்க, நியமன தேர்வும் கொடுத்துருக்காங்க. இந்த வருடம் 2026 நான் உறுதியாக பாஸ் பண்ணிடுவேன் சார். அந்த ஒரு நம்பிக்கை வேண்டும் என்றுதான் கோரிக்கை முன்வைக்கின்றேன். அதாவது எதுவுமே வந்து எழுதி வச்சு பேசலைங்க. பிரதர் சிஸ்டர்கிட்ட அப்படி தான் பழகுறோம், அப்படி தான் பேசுகிறோம். அவர்களுடைய கோரிக்கையை நம்ம ரெஸ்பெக்ட் டிஆர்பிக்கிட்டையும் நம்ம ரெஸ்பெக்ட் கவர்மெண்ட்கிட்டையும் நம்ம அவர்கள் சார்பாக கோரிக்கை முன்வைக்கிறோம். இந்த கோரிக்கை ஏற்கப்படும் என்கின்ற நம்பிக்கை இருக்குது. லெட்ஸ் ஹோப் பாசிட்டிவ்லி. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணலாம். I think so I have covered all. Okay. So thank you so much.